அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் கன்னிராசிக்காரர்களுக்கான மே மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆங்கில வருடத்தினுடைய 5வது மாதம் மே மாதம். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? இந்த மே மாதத்தை அவங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்குமா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா? இதில் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? மொத்தத்தில் இந்த மே மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நேர்மையும் வளைந்து கொடுக்காத உறுதியான கொள்கையையும் நீங்கள் கொண்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி திருப்தி நிலவும் அப்படின்னு நான் சொல்லணும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீங்க. எதிர்பார்த்த பணம் வரலாம். எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும். புதிய நபர்களினுடைய நட்பு உங்களுக்கு உண்டாக பெறும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க பெறுங்க. குழந்தைகள் உங்கள் சொல்படி நடக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு உங்களால் எடுக்க முடியும். பெண்கள் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் காரணமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. வாக்குவாதங்கள் அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவாங்க. அதே போல் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்ற ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்லவும் வேண்டி வரலாம். உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் அமையப்பெறுகிறது. அதே போல் மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டில் இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கள் பெறும். கல்வி பற்றிய கவலையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்குங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வர்றதில் தாமதம் உண்டாக பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. மேலதிகாரிகள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க பெறும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமோ அனுசரணையோ இருப்பது ரொம்ப நல்லது. உறவினர் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படலாம். வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்கள் ஆலோசனைகளை ஏற்பதற்கு முன்பாக அது பற்றி பரிசீலிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் எந்த சூழ்நிலையிலையுமே தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காரியங்கள் அனைத்துமே தடை நீங்கி சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கிய நபர்களினுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கப்பெற அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடல் நலம் சீரடையுங்க. மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தமும் நீங்கள் பெறுவீங்க. சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த குணம் உங்களுக்கு மேலோங்கலாம். எதையுமே ஆராய்ந்து அதுக்கப்புறமா அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையலாம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். இதனால் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். துக்கமும் துன்பமும் நீங்க பெறும் காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். சில்லறை சண்டைகளும் பூசல்களும் உறவினர்களுக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ நட்பு வட்டாரத்துக்குள்ளேயோ அல்லது சக பணியாளர்கள் மத்தியிலேயோ உருவாகலாம். இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து வெட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது, பிரச்சனைகளும் வராது. அதே சமயம் பிள்ளைகளை அவர்கள் போக்கில் வெட்டு பிடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்த முடியும். அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறும். அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டியதும் அவசியமாகிறது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களையும் முடிச்சிடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாக பெறும். எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. அதே மாதிரி தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. எதுலேயுமே நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிற யோசித்து அதுக்கப்புறமா அந்த காரியத்தில் ஈடுபடுறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம், சிக்கல்களும் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வேலையில் கூடுதல் கவனம் தேவைங்க. மன தெளிவு உங்களுக்கு உண்டாகும். அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வீண் அலைச்சல் உங்களுக்கு உருவாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது பயணத்தை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்கள் உண்டாக பெறலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். அதே போல் அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்களும் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதே சமயம் எப்பொழுதுமே சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம். பணவரத்து திருப்திகரமாகவே அமையப்பெறுகிறது. பல வகைகள்லையும் பிறர் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுக்கறத மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீங்க. காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்க பெறும் நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாக பெறும். ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பயணங்கள் சாதகமான பலன்களை தர வகையில் இருந்தாலும் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாகத்தாங்க நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது வீண்பழி ஏற்படாமல் தடுக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லணும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகளுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம். பெண்களுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதுடன் அது மூலமாக காரிய அனுகூலமும் உங்களுக்கு உண்டாக பெறும். அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவாங்க. அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுரமாகவே நடந்தும் கொள்வாங்க. மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளுமே சுமூகமாக முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகளும் வருங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் தாமாகவே அமையப்பெறுகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியும் இருக்கலாம். ஆசிரியர்கள் சக மாணவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில்
இருக்கிறவங்கள பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்குரிய பரிகாரம், ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி கொடுத்து வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும். சுபிக்ஷம் உண்டாகப் பெறும்.